வெல்கம் டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைட்டிங்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல, இந்த வீடியோ அதான். நீங்கள் ஒரு டிக்டாக்கர் இல்லைனா வந்து என்ன மாதிரி யூடியூப்பில் சின்ன சின்ன வீடியோ போட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களால் வந்து மொபைலுக்கு மேலே வந்து உங்களால் பெருசாக வந்து எதுவுமே அரேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் லைட் அரேஞ்ச் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஒரு வீடியோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸ் தான். ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டூடியோ லைட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மினிமம் 3000 6000 ருபீஸ் வரும். நம்ம வெறும் 300 ரூபாயில் சூப்பரான ப்ரொஃபஷனல் கிரேட் ஒரு ஸ்டூடியோ லைட்டை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தான் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். அரௌண்ட் 40 ருபீஸ் கிட்ட தான் வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதில் வந்து நம்ம 2 பல்ப் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம பல்பு ஹோல்ட் பண்ணுறதுக்கு 2 ஹோல்டர் தேவை. அந்த 2 ஹோல்டரும் நான் வைக்கிற மாதிரியே வச்சு பார்த்துங்க. அந்த 2 ஹோல்டர் மேலே நம்ம பல்ப் வைப்போம் இல்லையா, அப்போ அந்த 2 பல்பும் டச் ஆகிக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் கேப் போட்டுட்டு நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மேலே போடுவோம் இல்லையா அந்த டாப் மூடி, அதில் நான் பண்ணுற மாதிரியே சால்ட்ரிங் ஐன் ஹீட் போட்டு 2 ஹோல் போட்டுங்க. சால்ட்ரிங் ஐனை தான் வச்சு போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது இருக்கோ கம்ஃபர்டபுளாக அதை போட்டுங்க. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ அந்த 2 இதுலேயும் நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருவோம். அந்த ஒயர் கனெக்ஷன் இந்த ஹோல் வழியாக தான் அந்த பாக்ஸ்குள்ளே போகும். ஸோ நம்ம அந்த பாக்ஸ்குள்ளே தான் சர்க்யூட் வந்து கனெக்ஷன் கொடுப்போம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2 ஹோல் இருக்கும், நம்ம ஒயர் கனெக்ஷனை கொடுப்போம். ஓகே, நம்ம 2த்துக்கும் ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரொடெக்ஷனுக்கு லூஸ் கனெக்ஷன் ஏதாவது ஒயர் தனியாக கழட்டிட்டு வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், க்ளூ கன்னை வச்சு உள்ள அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் பண்ணலாம் அவசியம் கிடையாது. நான் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சேஃபாக இருக்குமே, ஏதாவது கொஞ்சம் லீக்கேஜ் எல்லாமே இருக்காதோ அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் பண்ணலாம் அவசியம் கிடையாது. ஓகேவா? நம்ம அதுக்கு வந்து க்ளூகன் ஊற்றி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஹோல் சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த ஒயர் கொடுத்தாச்சு. அந்த ஒயர் வழியாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதேமாரியே அந்த ஒன்று சைடு இருக்கிறதையும் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த 2 ஹோல்டரையும் நல்லா ஸ்க்ரூ போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இது மேலே வந்து பல்ப் வைக்க போகிறோம். லூஸாக கீஸாக இருக்கவே கூடாது. நல்லா ஸ்ட்ராங்காக டைட் பண்ணிக்கங்க. ஓகேவா? நம்ம அப்புறம் என்ன பண்ணியாச்சு, 2 ஹோல்டரையும் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த பாக்ஸ் மேலே இருக்க லேயர் மேலே டைட்டாக போல்ட்டை போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சர்க்யூட் கொடுக்கணும். இப்போ நான் வந்து இதை என்ன பண்ணுறேன்னா, பேரலாக சர்க்யூட் கொடுக்குறேன். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், அந்த 2 பல்போட 2 ஒயரில் ஒரு ஒயரையும் நான் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எப்படின்னா, எக்ஸாம்பிள் எல்லோவை எல்லோ கூடயும் ரோஸ் கூடயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். அதேமாரி நீங்களும் ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஏன்னா பேரலல் கனெக்ஷன் தான் பெஸ்ட்டு சீரிஸோட. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக சப்ளை கொடுக்கணும். அப்போ தான் லைட் எரியும் இல்லையா? அதோட ஒயரை என்ன பண்ணிக்கிறேன், நான் 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி வச்சு இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 2 டெர்மினல் இருக்கு இல்லையா, அந்த 2 டெர்மினலையும் சப்ளை வர 2 டெர்மினலையும் நான் பண்ணுற மாதிரியே முடிக்கிட்டு இன்சுலேஷன் டேப் அதான் பெட்ரு. ஏன்னா வந்து ஷார்ட் ஆகக்கூடாது இல்லையா? அதனால் என்ன பண்ணுங்க, இன்சுலேஷன் டேப் வச்சு நல்லா சீல் வச்சு விட்ருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்க கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு. கனெக்ஷன் ரொம்ப சிம்பிள் தான். நம்மளும் கனெக்ஷனை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸ்க்ரூ டிரைவரை போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த ஃபுல்லாக சர்க்யூட்லாம் முடிச்சுட்டு எந்த ஸ்க்ரூவும் லூஸாக போடக்கூடாது. நல்லா டைட்டாக போட்டு வச்சுருங்க. ஏன்னா வந்து நம்ம பல்ப் வைக்க போகிறோம். இன்கேஸ் வந்து ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா நம்ம பல்ப் உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நல்லா டைட்டாக பாக்ஸை ஃபிட் பண்ணுறங்க. ஓகே, இதுதான் வந்து நம்ம செய்யறது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸோட கீழ்ப்பகுதியில் வந்து நான் போகிற மாதிரியே ஒரு சின்னதாக சால்ட்ரிங் ஐனை ஹீட் பண்ணி அதில் ஓட்ட போட்டுங்க. திருப்பியும் சொல்கிறேன், சால்ட்ரிங் ஐனை வச்சு தான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வச்சு அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்குங்க. ஓகே, அப்படி ஹோல் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு போல்ட் ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா, அந்த போல்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நிற்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், எம்சியில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல மேலேயும் அதேமாரி உள்ளேயும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிற அளவு நல்லா ஒட்டி வச்சுக்கிறேன். உங்களுக்கு டவுட் வந்துருக்கும், எதுக்கு வந்து நம்ம அது கீழே அந்த போல்ட் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக லைட்டுக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு. அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிளில் நமக்கு லைட்டு வேணும் அப்படின்னு சொல்லி மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டாண்டும் ரேட் அதிகமாக வரும். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ட்ரைபேட் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரைபேடுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற மாதிரியே ஒரு கிளிப்பு ஒன்று வரும். அந்த கிளிப்பு எதுக்கு அப்படின்னா, நம்ம கேமரா இல்லைனா மொபைலை வந்து அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கிளிப்பு மேலே தான் நம்ம லைட்டே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைட்டையும் கிளிப்பையும் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் அந்த போல்ட். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளிப்பை எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகாக வந்து
நம்மளோட அந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறேன். அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும், நீங்களே பாருங்கள். ஓகே, வந்து பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து அந்த பாக்ஸ் கூட அந்த கீழே கிளிப்பு ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரைபேடில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டும் ரெடி, பல்ப் வைக்கிறதுக்கான ஹோல்டரும் ரெடி. இப்போ நம்ம வந்து லைட்டை வச்சுக்கிட்டு எந்த ஆங்கிளில் வேணால் நம்ம லைட்டு ஃபோக்கஸ் எப்படி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நவுத்தி நம்ம காமிச்சிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக தேவை லைட்டு. லைட் இல்லைனா அப்புறம் ஸ்டூடியோ லைட்டே கிடையாதுல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடியோ லைட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் லைட்டு. நார்மல் லைட்டு கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு போகிற லைட்டு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெடி லேம்ப்பு அதெல்லாம் வைக்கிற லைட்டு. கொஞ்சம் பிரைட் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒயிட்னஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதோட லிங்க் வந்து நான் கீழே வந்து தரேன், வேணா செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பல்போட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17, 2 பல்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த 2 பல்பும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரைபேடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டை போடுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக லைட்டு வந்து செதறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அடிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம எந்த ஃபோக்கஸுமே வைக்கல. ஸோ இது நார்மலாக வந்து ஒரு ஹோல்டரில் வச்சிங்க அப்படின்னா அந்த லைட் எப்படி எரியுமோ அதுமாரி தான் எரியுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பழைய பாக்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதுமாரி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லைட்டை ஹோல்ட் பண்ணுது இல்லையா ஹோல்டரு, அந்த ஹோல்டரை இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த பாக்ஸ் கரெக்டாக எந்த அளவு உள்ளே போவோமோ அது மாதிரி மார்க் பண்ணி நான் அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பர்ஃபெக்ட்டா வந்து நம்பளோட அந்த பல்பு ஹோல்டர் இருக்கு இல்லையா? அந்த பாக்ஸு, அதுக்கேத்த மாரி நம்ம சைஸ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் கரெக்ட்டா உள்ள போதான்னு சொல்ட்டு. ஓகே. நம்மளுக்கு கரெக்ட்டா உள்ள போகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, இது உள்ள வந்து பல்ப வச்சு நம்ம எரிய வச்சு பார்ப்போம். எப்படி இந்த டிஃபரன்ஸ் தெரியுதா இல்லையான்னு சொல்ட்டு. இப்போ முன்னாடிக்கு நடிக்கும் வித்தியாசம்னா, உங்களுக்கு வந்து லைட் வந்து தேவையில்லாம நெறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்ட்டா ஒரு இடத்துல காட்டும். பட் ஆனா இது மட்டும் நம்மளுக்கு பத்தாது. ஏன்னா, உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா கார்ட்போர்ட் ஷீட்டு. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா? டிரான்ஸ்பரண்டா அலுமினியம் ஃபாயில் மிரர் மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு. ஸோ, அத வந்து நம்ம அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஒட்ட போறோம். ஏன் அப்டின்னா, அப்படி ஒட்டுறப்ப லைட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வேற எங்கேயும் வந்து இந்த பாக்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்மளுக்கு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபோக்கஸா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ட நம்மளுக்கு தரும். ஸோ, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பாக்ஸ் ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே வந்து அலுமினியம் ஃபாயில கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். அத நீங்களே பாருங்க. யப்பா! கடைசியா கம்ப்ளீட்டா வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, உள்ள வந்து அலுமினியம் ஃபாயில வந்து நம்ம பக்காவா ஒட்டியாச்சு. அலுமினியம் ஃபாயில் வேணும்னாலும் சொல்லுங்க. கீழ வந்து அமேசான்ல லிங்க் தரேன். போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? இப்போ அலுமினியம் ஃபாயில் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்டின்னா, இப்போ இது போல லைட்ட வச்சு எரிய வச்சு பார்ப்போம். எப்படி டிஃபரெண்ட்டா எரியுதா? கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுதான்னு சொல்ட்டு.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பின்னாடி இருக்க லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு பளிச்சுன்னு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஃப்யூசர் வைக்கணும். டிஃப்யூசர் வைக்கணும். ஏன் அப்படின்னா, இது வச்சா தான் நம்மளுக்கு லைட் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 லைட் இருந்தது பளிச்சுன்னு ஒரு மாரி அடிக்கும். உங்களுக்கு நிழல் அதிகமா தெரியும். ஆனா, இதே நீங்க டிஃப்யூசர் இந்த மாரி மேல ஒரு துணிய வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லைட் வந்து கொஞ்சம் மாரி சாஃப்ட்டாவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாரி ரிச் லுக்காவும் இருக்கும். ஸோ, அதனால என்ன பண்ணுங்க, டிஃப்யூசருக்கு நீங்க வந்து டிஃப்யூசர் கிளாத்லாம் தனியா வாங்கவே தேவையில்ல. வீட்ல பழைய கைலி இல்ல இட்லி துணி எதா இருந்தாலும் ஓகே. அந்த பாக்ஸ் சைஸுக்கு அழகா கட் பண்ணிட்டு, அது மேல வந்து டபுள் சைட் டேப்போ இல்ல உங்களுக்கு வேற எது மாரி வச்சா கன்வீனியன்ட்டா இருக்குமோ, அது மாரி வந்து நீங்க மேல வச்சு ஒட்டிக்கங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனலா வந்து நம்மளோட லைட் பாக்ஸ் மேல டிஃப்யூசர் கிளாத்த ஒட்டியாச்சு. ஓகேவா? நான் அந்த பாக்ஸ் மேல லைட் கலர் அடிக்கலான்னு தான் பார்த்தேன். உங்களுக்கு வீடியோ தவிர மத்தபடி நான் வேற யார்ட்டயும் காட்டப் போறதில்ல. எதுக்குன்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனம் தான் காரணம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ லைட் எப்படி எஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது நீங்களே பாருங்களேன். நல்லா செம பிரைட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து லைட்ட ஆஃப் பண்ணதுக்கும், ஆன் பண்ணதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் தெரியும். ஓகேவா? இப்போ வந்து நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு காட்டுறேன். எவ்வளோ டிஃபரன்ஸ் வருதுன்னு நீங்களே பாருங்க. இதில என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம அந்த கீழ வந்து ஹோல்டர் கூட லைட் கூட செட் பண்ற மாரி வச்சிருக்கோம் இல்லையா? ட்ரைபாட் கூடயும், அந்த லைட் மவுண்ட்டையும். ஸோ, அதனால நீங்க வந்து எப்படி வேணா திருப்பிக்கலாம். நீங்க வந்து ஒரு டிஐஒய் வீடியோ செய்றீங்க, இல்லன்னா வந்து ஒரு பர்ட்டிகுலரா ஒரு ப்ராடக்ட்ட ஃபோட்டோ எடுக்குறீங்க, இல்ல அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்குறீங்க. எதுக்கா இருந்தாலுமே இது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்லயே இத முடிச்சிட்டோம். என்கிட்ட ட்ரைபாட் ஏற்கனவே இருந்ததுனால வந்து எனக்கு இது பெரிய அமௌண்ட்டா தெரியல. நீங்க ட்ரைபாட் கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் கீழ அமேசான் லிங்க் தரேன். போய் செக் பண்ணி பார்த்துங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இதே லைட்டு தாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 4000 சொல்லி அமேசான்ல பார்த்தேன். ஆனா, இத வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ட்ரைபாட் எல்லாமே சேர்த்தாலுமே ஒரு ரூ. 800 ரூ. 900 முடிஞ்சிருச்சு. அவ்வளோ சிம்பிளா செஞ்சுட்டோம் நம்ப. ஏன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் யூடியூபரா இருந்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், உங்களால வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து கேமராலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனா, லைட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனா, அதுதான் உங்களுக்கு பெரிய ரிசல்ட்டே தரும். ஓகேவா? சரி ஓகே. நம்ம இப்ப கிளைமாக்ஸ் செக்ஷன் போயிருவோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ரூ. 6000 ரூ. 3000 லைட்டிங்லாம் கன்ஃபார்மாக செட் பண்ணவே முடியாது. வெறும் ரூ. 300 தான் லைட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணது கொஞ்சம் ரேட் அதிகமாக வந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணது ஒன்றும் ரேட் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து கரெக்டாக நான் ரிலீஸ் பண்ணுறப்ப 1000 சப்ஸ்கிரைபர் மேலே இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ஒரு மைனர் அப்கிரேடுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதை நினச்சி இது பண்ணல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்கிரேட் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் கொடுக்க நிறைய அந்த சேனலில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரி ஓகே. இந்த சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸ்க்ரீனில் வரும். கார்டு எல்லாத்தையுமே தரம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.